இயேசுவில் பிரியமான காணிக்கை அன்னையின் அன்பு பக்தர்களே, காணிக்கை அன்னைக்கு நவநாள் எடுத்து விழா கொண்டாடி வருகின்ற இந்த வேளையிலே இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாய் இறை பராமரிப்பிலே நாளும் வளர்ந்து அன்னையின் வழியிலே இறை வார்த்தையை உள்ளத்திலே கொண்டு வாழ இன்றைய நாளும் விழாவும் நமக்கு அழைப்பை தருகின்றன. நேற்றைய தினம் அருட்தந்தை யூஜின் அவர்கள் விவிலியத்தின் மேற்கோள் காட்டி காணிக்கை என்றால் என்ன, அதை பற்றிய கண்ணோட்டம் என்ன என்பதை விவிலியத்தின் அடிப்படையிலே அழகாக நமக்கு எடுத்து கூறினார்கள். இன்று காணிக்கை, அர்ப்பணம், பிறருக்கு கொடுத்தல் இவற்றை பற்றிய சமூக பார்வை இன்று மக்களிடையே என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம், இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு பழைய கதை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. பக்தன் ஒருவன் இறைவனிடம் வரம் பெற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தவம் இருக்கிறான். கடவுளும் அவனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தரிசனம் தருகிறார். அந்த பக்தனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், ஆனால் ஒரு நிபந்தனை, உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேனோ அதே போல் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்காக நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார். இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நாம் தவம் இருக்கிறோம், கடவுளே வந்துட்டார், கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்யாத பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு கிடைக்குமாமே, யோசித்து நான் நாளைக்கு சொல்கிறேன் கடவுளே அப்படி என்கிறான். அடுத்த நாள் கடவுள் வந்து, என்னப்பா யோசிச்சிடியா, உனக்கு என்ன வர வேணும் அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும் அப்படின்னு. என்னது, ஒரு கண்ணு குருடாகணுமா? ஏன்பா அப்படி கேட்குற? அப்போ தானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு குருடாகும். அன்பார்ந்தவர்களே, பிறருக்கு வழங்குவதையும் இறைவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதையும் குறித்த இன்றைய மனிதர்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கிறது. பிறருக்கு பிறருடைய பொருட்களை பற்றியும் இந்த உலக செல்வங்களை பற்றிய பார்வையையும் 3 விதமாக நாம் காணலாம். ஒன்று, எனக்குள்ளதெல்லாம் என்னுடையது, உனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. இது ஒரு பார்வை. இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன். இதை மிக அழகாக நடைமுறை வாழ்க்கையிலே நாம் காணலாம். குறிப்பாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சிங்க, உடனே நாம் எல்லாம் அங்கே போய் நிற்போம். இது வரைக்கும் எங்கள் இடம், அது கண்ணாண்ட வீட்டை கட்டிங்க, முடிஞ்சால் 2 அடி விட்டு கட்டுங்க, இந்த இடத்த தாண்டி எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, உன்னோடதை நீ வச்சுக்கோ, என்னோடதை நான் வச்சுக்கிறேன், உனக்கு எனக்கும் அவ்வளவுதான் உறவு என்பது ஒரு மனநிலை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, என்னுடையதெல்லாம் எனக்குரியது, உன்னுடையதும் எனக்கு உரியது. இந்த மனநிலையை இன்றைய நாடுகளுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே அழகாக காண முடிகிறது. இன்று அமெரிக்கா கிரீன்லாந்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு காட்டுகிறது. ஏற்கனவே தனது இராணுவ அதிகாரத்தால் வெனிசுலாவை பிடித்து வைத்திருக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது.
ஒரு சில ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் இன்றும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல துருக்கி சிரியாவையும் மற்ற நாடுகள் குறிப்பாக பாகிஸ்தான் காஷ்மீரையும் சைனா அருணாச்சல பிரதேச பகுதிகளையும் இந்திய பகுதிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் எனக்கு வேண்டும், நீ எப்படி போனால் எனக்கு என்ன. நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், பிறரை ஏமாற்றி அவர்களது உடைமைகளை பணத்தை பறித்து கொள்ளுகின்ற நிலை. என்னுடையதை நான் உனக்கு தரமாட்டேன், என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது என்கின்ற மனநிலையிலே ஒரு சிலர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது மனநிலைதான் மிக உயரிய போற்றுதற்குரிய நமது காணிக்கை அண்ணனுடைய மனநிலை. உன்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது, உமக்கு நான் தருகிறேன், எனக்கு என்று எதுவுமே வேண்டாம், எல்லாவற்றையும் நான் பிறருக்கும் கடவுளுக்கும் அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை நினைவூட்டுகின்ற விழா தான் இந்த காணிக்கை அன்னை விழா. அதைத்தான் அன்னை மரியாவும் செய்கிறார்கள். தனது வெறுப்பு எல்லாவற்றையும் இதோ உமது அடிமை என்று இறைவனுக்கு அர்ப்பணித்த அன்னை கடவுள் தனக்கு கொடுத்த அந்த குழந்தையையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறார்கள். அதைத்தான் காணிக்கை அன்னை விழாவாக இன்று நாம் நவநாள் எடுத்து கொண்டாடி வருகிறோம். இதற்கு அடிப்படை காரணம் விவிலியத்திலே இருக்கிறது. பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். விடுதலை பயணம் 13 இறை வார்த்தையிலே எல்லா தலைப்பேரும் ஆண்டவருக்கே சொந்தம், எனக்கே உரியது என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பழக்கத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்தே இறைமக்கள் கொண்டிருந்தார்கள். காயின் ஆபேல் இருவரும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். ஆனால் இதிலே காயினுக்குரிய ஆபேலுக்குரிய மனநிலை என்ன என்று கூர்ந்து பார்க்கின்ற பொழுது, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், நான் நிலத்தில் வேலை செய்கிறேன், கடவுளுக்கு ஏன் நல்லது கொடுக்கணும், ஏன் எல்லாத்தையும் கொடுக்கணும், நானே அனுபவிக்கிறேன் அப்படி என்று காயின் நினைக்கிறான். ஆனால் ஆபேல் இறைவனே எல்லாவற்றைக்கும் பெரியவர், அவருக்கு அளிப்பதிலே நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற நல்ல ஒரு மனநிலையோடு ஆபேல் இறைவனுக்கு காணிக்கையை அவன் வழங்குகிறான். எனவேதான் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, காயினின் காணிக்கை இறைவனால் நிராகரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தி 21 அதிகாரத்திலே 1 முதல் 4 இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம். ஆண்டவர் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை உயர்வாக போற்றுகிறார். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் தங்களுக்கு தேவையானதை வைத்து கொண்டார்கள், மிகுதியானவற்றிலிருந்து அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் எல்லாவற்றையும் அவள் காணிக்கையாக போடுகிறாள். குறைந்த அளவான அந்த காணிக்கையாக இருந்தாலும் அது அவளுடைய தேவைக்கு, முழுமையான தேவைக்காக வைத்திருந்த அனைத்தையும் அவள் காணிக்கையாக்குகின்றாள். இது எதை குறிக்கிறது? இறைவன் என்னை எப்படியாக இருந்தாலும் பராமரிப்பார், அவருடைய அன்பும் பராமரிப்பும் எனக்கு போதும், அவரை நான் நம்புகிறேன் என்று தனது எளிய காணிக்கையின் வழியாக அந்த ஏழை கைம்பெண் நமக்கு உணர்த்துகிறார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுவார், நீங்கள் எல்லாம் சாதிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் வீடை கட்டுகின்றவரின் உழைப்பு வீணானது. திருப்பாடல் 127 1 முதல் நாம் அதை வாசிக்க கேட்கலாம். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னால் இது நடக்கிறது, நான் இதை செய்து முடிப்பேன், என்னால் முடியும், நான் தான் இதெல்லாம் செய்கிறேன், எனவே எல்லா பெருமையும்
எனக்கே உரியது என்ற எண்ணம் காலப்போக்கிலே மனிதனுக்கு வளர்ந்து வருகிறது. எனவேதான் அடுத்தவரை பற்றிய எண்ணத்தையும் கடவுளை பற்றிய எண்ணத்தையும் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருகிறான். இதன் காரணமாக இறை நம்பிக்கையானது குறைந்து கொண்டே வருகிறது. கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, தந்தையாகிய இறைவனை பாருங்கள். அவர் இந்த மனிதர்கள் மீதும் உலகின் மீதும் பேரன்பு கொண்டிருந்தார். எனவேதான் தமது ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம் படிக்கிறோம். இறைவன் தனது ஒரே மகனை இந்த உலகிற்காக அர்ப்பணிக்க அவர் முன்வருகிறார். ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த உலகிற்கு மீட்பை பெற்றுத்தர வேண்டும் என்ற இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த உலகிலே மனிதனாக பிறந்து சிலுவையிலே தமது உடலையும் இரத்தத்தையும் உயிரையும் தந்து நம்மை அவர் மீட்டெடுக்க தம்மையே அர்ப்பணிப்பதை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா காணிக்கை அன்னை நமக்கு முன்மாதிரியான முதல் சீடர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவனுக்கு நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன், எனக்கென்று இனிமேல் எதுவும் இல்லை, விருப்பு வெறுப்பு, இந்த உலகத்தின் பொருட்கள், செல்வம் எல்லாமே எனக்கு இறைவன்தான். இதைத்தான் காணிக்கை அன்னை இந்த காணிக்கை விழாவின் வழியாக நமக்கு நினைவூட்டுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இறைவனுக்கு கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது, நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்ற ஒரு கேள்வி இயற்கையாகவே எழுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு அழகாக மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையிலே அழகாக கூறுவார், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை நம்பிக்கையிலே இறை அன்பிலே குறைகின்ற பொழுது இறைவனுடைய பராமரிப்பிலே நமக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்படுகிறது. இது இல்லைனா எப்படி நான் வாழ்வது, இது கண்டிப்பாக எனக்கு தேவை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு நமது வாழ்விலே முதலிடத்தை கொடுத்து அவரை அன்பு செய்கின்ற பொழுது உண்மையாகவே நமது தேவைகளை எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார். இந்த ஒரு நம்பிக்கையை வளர்க்கின்ற விழாவாக இந்த காணிக்கை அன்னை விழா நமக்கு இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் கூறுவார், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். எனவே இறை சாயலிலே இருக்கின்ற பிறரை நாம் அன்பு செய்து அவர்களுக்கு உதவி செய்து இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது அந்த இறை பராமரிப்பு நமது உள்ளத்திலே ஆழமாக வளருகிறது. இந்த உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் அங்கீகாரம், உலகம் தருகின்ற பெருமை, இவை அனைத்தும் இரண்டாம் நிலைக்கு செல்லுகின்றது. பல நேரங்களிலே இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் புறம் தள்ளி இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற பொழுதுதான் இறை நம்பிக்கையிலே சற்றே இறை பராமரிப்பிலே நம்பிக்கையற்றவர்களாய் நாம் நாளுக்கு நாள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான காணிக்கை அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையைப் போல இறைவன் மீது அன்புடையவர்களாய் உள்ளதையெல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணித்து அவருடைய பராமரிப்பிலே வளர்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென்.